सिद्धिविनायकमूर्ति की सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की வெற்றிவேல் முருகனுக்கு அங்கார மடந்தையர் தீநெறி போய் அங்காமல் எனக்கு வரம் தருவாய். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம். சாமானிய மனிதர்களாகிய நமக்கு 3 வித ஆசைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மண்ணாசை, பொன்னாசை தான் ஜாஸ்தி போட்டிருக்கு, அழுத்தமாக வருது. நம்ம ஏற்கனவே இன்னொரு கருத்தையும் பார்த்துருக்கோம். இந்த பொன்னாசை பொன்னாசையோட பெண்ணாசைங்கிறது மிக அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது மனதிற்கு. இது ரெண்டையும் விட்டா கூட இதை விட முடியாது. இங்கே ஒரு கேள்வி எனக்கே கூட வந்தது. என்னன்னாக்கா, ஏன் பெண்ணாசைன்னு மாத்திரம் சொல்றான், ஏன் ஆண் ஆசைன்னு சொல்றாங்க? எப்படி ஆண்களுக்கு பெண்கள் மேல் ஆசையோ பெண்களுக்கு ஆண்கள் மேல் ஆசை இருக்கும். ஆனா நம்ம பாரத சம்பிரதாயத்தில், நம்மளுடைய கலாச்சாரத்துல பெண்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் எப்பொழுதுமே இருக்கு. பெண்கள்னாக்கா இப்படிப்பட்டவர்கள் சிறப்பானவர்கள், அவர்கள் ஒழுக்கத்தில் தவறாத. ஆண்கள் தான் ஒழுக்கத்தில் தவறுபவர்கள், பெண்கள் ஒழுக்கத்தில் தவறாதவர்கள். பெண்ணுக்கு ஒரு கணவன்னா அது அவரோட பெண். ஆண்கள் அப்படி இல்லை, பல பெண்களை தேடி அலைபவர்கள். அதனால அவர்களுக்கு தான் பெண்ணாசை ஜாஸ்தி. அப்படிங்கிறதுனால பெண்ணாசைன்னு போட்டாலும் வெளியே. அப்போ ஏன் ஆணாசைன்னு போடாததுக்கு காரணம் அதுதான். நம்ம பாரத சம்பிரதாயப்படி நம்ம பெண்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தருகிறோம். அதனால ஆணாசைன்னு போடல. இப்போ இந்த மண்ணாசை பொன்னாசையை துறந்தவர்களோட பெண்ணாசையை துறக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் விஸ்வாமித்திரர். ஆனா விஸ்வாமித்திரர் உங்களுக்கு தெரியும், வசிஷ்டரோட ஒரு தடவை விஸ்வாமித்திரர் ராஜரா இருக்கார். முதல்ல மகாராஜாவா இருக்கார். அவர் தன்னோட சைன்யத்தோட ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி ஒரு காடு வழியா சைன்யம்லாம் ரொம்ப களைச்சு போயிடுது. அவளுக்கு ரொம்ப பசி தாகம் எல்லாம் இருந்தது. ஒரு குடிசையை பார்த்தா இங்கே போய் எதாவது கிடைக்கிறதான்னு கேட்கலாம் போனா அது வசிஷ்டரோட ஆசிரமம். அங்க போனா இப்போ 1000 பேருக்கு மேல இருக்க சைன்யங்கள், இவ்வளவு பேருக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற எப்படி உணவு படைக்க முடியும்? இருந்தாலும் போய் கேட்குற, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எங்களுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையில 5 நிமிஷத்துல தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வசிஷ்டர்கிட்ட காமதேனுங்கிற பசு இருக்கு, அது கேட்டதை கொடுக்கக்கூடியது. காமதேனுன்னு சொன்னா 1000 பேருக்கும் பெரிய விருந்தை கொடுன்னு, அது விருந்தை தயார் பண்ணி கொடுத்துறது காமதேனு. எல்லாம் வயிறான சாப்பிட்றா, எல்லாம் போறான். அப்போ விஸ்வாமித்திரருக்கு நன்றி இருக்கணும். யார் வசிஷ்டர் மேல எப்படி நமக்கு இது பண்ண, நன்றிக்கு மேல பொறாமை வருது அவருக்கு. ஏன்னா இந்த காமதேனு பசு இருக்கு, அதை எப்படி பண்றால, இவர் போய் ஒரு ரிஷிகிட்ட போய் இருக்கு, இவருக்கு ஒன்றும் பெரிய தேவை கிடையாது. இவர் பாட்டுக்கு ஏதோ தினசரி ஏதோ கொஞ்சம் சாப்பாடு வேணும், அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வேணும், வெளியே பெருசா அவருக்கு தேவையில்லை. இவர்கிட்ட போய் இந்த பசு எடுத்துக்கு வீணா இருக்கு, நம்ம கொண்டு போனா ராஜ்யத்துல எத்தனையோ பேர் பத்னியோட இருக்கா, அவளுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், அதெல்லாம் வேண்டிய பொருள் எல்லாம் கொடுக்கணும், நமக்கு நிதி கஜானா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பசுவை கேட்கிறாரு. அப்ப இல்லை போயிட்டு அப்புறம் இன்னொரு தடவை கேட்பார், இந்த பசுவை கூட. பசுவை கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. பசுவை நீயா கொடுத்தா கூட, இல்லைன்னா நான் பறிச்சுட்டு போயிடுறேன், அவனால முடிஞ்சா எடுத்துட்டு போவாங்கிறார். அவர் பெரிய சைன்யத்தை கூட்டிட்டு பசுவை எடுத்துட்டு போலான்னு வர்றார். இவர் என்ன நீ ஜெயிச்சாதான் அந்த பசுவை தொட முடியும்னு சொல்லிட்டு பிரம்மதண்டம், இவர் பிரம்மரிஷி வசிஷ்டர், பிரம்மதண்டத்தை தனக்கு முன்னாடி நட்டுட்டு நீ உன்னுடைய சாமர்த்தியத்தை காமிக்கிற. அவர் விஸ்வாமித்திரர் எவ்வளோ அஸ்திரங்கள் ஆயுதங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி வசிஷ்டரை தாக்கிற, ஒன்றும் பண்ண முடியல, எல்லாத்தையும் பிரம்மதண்டம் பிழிக்கிட்டு அத்தனை அஸ்திரங்களையும். இவர் தோத்து போய் தோல்வியை போயிடுறாரு. அப்போ அவருக்கு தோன்றது, நம்ம இவ்வளவு பெரிய சைன்யங்கள் இவ்வளவு வீரத்தோட இருக்கோம், நம்மளால ஒரு சாதாரண ஒரு ரிஷியை ஜெயிக்க முடியல, அவர் ஒரு குச்சியை நட்டுட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி, அதனால அவருக்கு எப்படியும் இவர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு சமமான நிலைக்கு நம்மளும் வரணும், நம்மளுடைய தவ முயற்சியினால நம்ம இந்த நம்மளும் ஒரு பிரம்மரிஷியா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை துறக்கிறார். ராஜ்யத்தை துறக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. இது மண்ணாசையை விட்டுடுறார். அதுக்கப்புறம்
ராஜ்யத்தில் அவ்வளோ கச்சானால ரொம்ப ஒழியறது பணம், அதையும் விட்டுட்டு வெறும் ஒரு சாதாரண மர உரி தரித்து ஒரு சாதாரண காவிய வஸ்திரத்தை போட்டு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் காட்டில் போய் கிடைக்கிற கனி காய்கறிகளை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பல வருஷங்கள் பண்ணி அவருக்கு வந்து நேரில் வந்து பிரம்மா வந்துட்டு அவருக்கு வந்து என்ன வேணும் கேட்டாருன்னு பிரம்ம ரிஷி வரம் வேணுங்கிற. பிரம்ம ரிஷி கொடுக்க முடியாது, நீ ராஜனா இருந்த, அதனால வந்து ராஜரிஷிங்கிற பட்டம் கொடுக்குறேன்ட்டு போயிடாரு. திருப்தி இல்லை அவருக்கு, மறுபடியும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கோரமான தவம் பண்ணோன்னா இந்த இந்திரன் இருக்காரு, யாராவது பூமியில தவம் பண்ணா அவனுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடும். ஏன்னா இந்திர பதவிக்கு போட்டின்னு சொல்லி அவனுக்கு நினைக்கிறோம். இவர் தவம் பண்றது இந்திர பதவிக்காக இல்லை, பிரம்ம ரிஷிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தவம் பண்றான். அவன் இந்திர பதவி தான் உலகத்திலேயே இந்த அகில கோணங்கள்லயும் உயர்ந்த பதவின்னு அவனுக்கு ஒரு நினைப்பு, தன்னோட பதவி தான் பெருசு. அதனால யார் எந்த தவம் பண்ணாலும் நம்ம பதவிக்கு போட்டின்னு தவத்தை கெடுக்க முயற்சி பண்ணுவான். அதனால மேனகையை அனுப்புறான் பூமிக்கு வந்து, நீ எப்படியா விஸ்வாமித்திரோட தவத்தை கலைய. மேனகை வந்து தேவலோகத்து ரம்பை ஊர்வசி மேனகை எல்லாத்துமே வரலாம் வந்து அப்சரஸ்திரிகள், அழகில் சிறந்தவர்கள். ரம்பை வந்து தன்னை இன்னும் அதிகமாக அலங்காரப்படுத்தி கொண்டு வந்து விஸ்வாமித்திரர் முன் தோன்றி அவரது மனதை சபலப்படுத்துகிறாள். சபலத்தை அடைந்து தனது தவத்தை கைவிட்டு இத்தனை ஆண்டுகள் செய்த தவ பலன்களை இழந்து மேனகையுடன் சேர்ந்து அவர்களுக்கு சகுந்தலை என்ற ஒரு பெண்ணும் பிறக்கிறார். அது அப்படி போட்டோம். அது வந்து நம்ம சாகுந்தலம்னு ரொம்ப அழகா காளிதாசன் எழுதியிருக்காரு. இது வந்து நம்ம வரலாறு இதோட நிறுத்திக்கலாம். எதுக்காக சொல்ல வேண்டியன்னா, மண்ணாசை பொன்னாசையை சுலபமாக துறந்தவருக்கு பெண்ணாசையை துறக்க முடியவில்லை. மேனகைக்கு அடிபணிந்து தன்னுடைய தவத்தை இழக்கிறார். அப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த மேனகையாலையும் மேலே கொண்டு போக முடியாது. ஏன்னா பூமியில பிறந்த குழந்தைய சொர்க்கத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்திரன் வில் நாட் அலோ என்ட்ரி, நோ, அங்கே பாஸ்போர்ட் கிடையாது, அங்கே ஒருத்தது நோ விசா. அதனால வந்து இங்க பூமியில தான் இருக்கணும். ஆனா இவருக்கு வந்து தன்னுடைய தவத்தை விட்டு இந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது. அதனால குழந்தைய அப்படியே போட்டுட்டு போயிடுறான். கண்வ ரிஷி வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு வளர்க்கிறார். அது போயிட்டு இருக்கு. இப்ப விஸ்வாமித்திரர் மீண்டும் மிக கோரமான தவத்தை செய்கிறார். செய்து பல தடவை பிரத்யட்சப்படுத்தி வேதசா, அதாவது நம்ம பிரம்மாவை பிரத்யட்சப்படுத்தி பலமுறை பிரம்ம ரிஷி பட்டத்தை கேட்டு அவருக்கு நிராகரிக்கப்பட்டு கடைசியா அவருக்கு பிரம்ம ரிஷி கிடைக்கிறது. அது அப்படி போறது. அதனால அவர் வந்து முயற்சியில வெற்றி பெறார். விஸ்வாமித்திரர் தான் நமக்கு காயத்ரி மந்திரத்தையே அந்த ஆகாசவாணியிலேருந்து கிரகிச்சுட்டு கொடுத்தவர் அவர். அப்படிப்பட்ட அற்புதமான ரிஷி அவர். எதுக்காக சொல்ல வந்து அவரால் பெண்ணாசையை தவிர்க்க முடியவில்லை அப்படின்ட்டு. அதனால அதைத்தான் அவர் சொல்றார் அருணகிரிநாதர். சிங்கார மடந்தையர் தீ நெறி போய். சிங்கார மடந்தையர், மடந்தையர்னா பெண்கள் அர்த்தம். சிங்கார மடந்தையர்னா பெண்கள் தங்களில், எந்த பெண்கள் தங்களை அளவுக்கு அதிகமாக ஒப்பனை செய்து கொண்டு பிற ஆடவர் கண்களில் நாம் அழகாக தெரிய வேண்டும், நாம் ஒரு விலை பொருள், நம்மை மிக அதிகமான பேர் விலைக்கு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னை ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய விலை மாதர்கள் அல்லது பொது மகளிர் என்று அழைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சிங்கார பெண்கள், சிங்கார மடந்தையர் பேரு. மற்றபடி குடும்ப பெண்களுக்கு சிங்கார மடந்தையர் பேர் இல்லை, மடந்தையர் தான் பேரு. சிங்கார மடந்தையர் தீ நெறிப்பாய், அவர்கள் இழுத்து செல்லும் தீய வழியில் சென்று, ஏன்னா அவர்கள் தாங்களும் தீய வழியில் செல்வார்கள், தங்களை அண்டி வருபவர்களையும் தீய நரக படுகொழியில் ஆழ்த்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சிங்கார மடந்தையர் தீய நெறியில் போய் மங்காமல், அதாவது எனது ஆன்மா மங்கி போகாமல். நம்ம ஆன்மா எப்படின்னாக்கா ஜோதி, ஆன்ம ஜோதின்னு சொல்றோம் இல்லையா, ஆத்ம ஜோதி. ஜோதி வந்து பிரகாசமா தொடர்புட்டு எரியணும். அது யாருக்கு வரணும்னா ஞானிகளுக்கு, பெரிய மகான்களுக்கு வந்து என்னென்றால் அவர்கள் உடல் சுகத்திற்காக எந்த காரியமும் செய்வதில்லை, காமிய கர்மங்களை செய்வதில்லை. அவர்கள் ஆன்ம சுகத்தையே விரும்புகிறார்கள். ஆகையினால் ஆன்மாவிற்கு அவர்கள் முக்கியத்துவத்தை தருவதனால் அவர்கள் ஆன்மா சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. ஆனால் என் போல் தீய நெறி, என் போல்னா இவர் சொல்றார் அருணகிரிநாதர், அவரையும் சொல்லல, மக்களுக்காக வேண்டி சொல்றார். தீய நெறியில் சென்று மாதர்களின் வழியில் சென்று தீய நெறியில் சென்ற என் போன்றவர்களின் ஆன்மா மிகவும் மங்கி போயிருக்குன்னா பிரகாசம் குறைஞ்சிருக்கு. மங்கிறதுன்னு சொல்லுவேன், தீபம் மங்கி போச்சுன்னாக்க பிரகாசம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
என்னுடைய ஆன்மா பிரகாசம் மிக மிக குறைந்து மிக நீச்ச நிலையில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கு இந்த என்னுடைய ஆன்மா மங்காமல் இருக்கும்படியான ஒரு வரத்தை எனக்கு தந்தருள்வாயே முருகா அப்படின்னு வேண்டிக்கிறார் அவர். நான் உன்னுடைய அருளுக்கு பாத்திரமானவன் அல்ல, ஏனென்றால் நான் சிங்கார மடந்தையில் தீய நெறியில் போய் என் ஆன்மாவை மங்கும்படியாக நான் செய்து கொண்டேன். இருப்பினும் நீ உனது பெருங்கருணையின் காரணமாக எனது வங்கி போன ஆன்மாவை மீண்டும் தொடர்பிட்டு பிரகாசிக்கும்படியாக செய்து உனது திருவடியில் சேர்த்துக் கொள்வாய்னு வேண்டிக்கிறார். சொல்றார், என்ன சொல்றார்? சங்கிராம சிகாவலா. சங்கிராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போர், யுத்தம். இது 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 வேற லா, லா பள்ளம் லா. அதுல இருக்கிற சிகாவலா வந்து பல் இந்த லா. இது ரெண்டுக்கும் அர்த்தம் சொல்றேன். சிகாவலன் அப்படின்னா மயில். சிகாவலா, சிகாவலா அப்படின்னா மயில் வாகனனே. இது வந்து வெளி வேற்றுமை. சிகாவலான்னு கூப்பிடுறது. மயிலேறும் மாணிக்கமேன்னு பாடியிருக்காரு அருணகிரிநாதர். மயிலேறிய மாணிக்கமே. அது மாதிரி மயில் மீது ஏறிய, மயிலை வாகனமாக கொண்ட மயில் வாகனனே அப்படின்னா முருகா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? சங்கிராம சிகாவலா. போர்னு இருக்கு, சங்கிராமம்னா இது என்ன மயில் இருக்கு. ரெண்டுக்கு எப்படி கனெக்ட் பண்றதுனாக்கா, அதாவது முருகப்பெருமான் போர் செய்வதற்காக, அசுரர்களுடன் போர் செய்வதற்காக மயிலின் மீது ஏறி செல்லும் பொழுது அந்த கோலத்தில் உள்ள முருகனின் பெயர் சங்கிராம சிகாவலா. போருக்கு செல்லும், யுத்தத்திற்கு செல்லும் மயிலின் மீது செல்லக்கூடிய முருகப்பெருமான். முருகன் மயில் மீது ஏறி போகும்போது, முருகனுக்கும் மயிலுக்கும் அப்படி ஒரு அற்புதமான அண்டர்ஸ்டாண்டிங். முருகன் மயில் மீது ஏறினா மயிலுக்கு தெரியும் இதுக்கு எங்க போறான் முருகன். தானா போகும், சாட்னாவெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஒன்றும் பண்ண வேண்டியது, முருகன் சொல்ல வேண்டியது இல்லை எங்க போனேன். அதுக்கே தெரியும் முருகன் எங்க போறதுக்குன்னு. இப்போ நேராக கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால அசுரர்களுடன் யுத்தம் செய்வதற்கு முருகன் மயில் மீது ஏறினால் மயிலுக்கு தெரியும் அசுரர்கள் மீது யுத்தம் செய்வதற்காக. அப்ப அது மிகுந்த கோர வடிவத்தை எடுத்துக்கொண்டு, மிகப்பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு, காற்றினும் கடிய வேகம் சொல்ல அந்த மாதிரி லைட்னிங் ஸ்பீட்ல அது பாட்டு போகும். மின்னல் வேகத்தில் பறந்து செல்லும். பறந்து சென்று மிகுந்த ஒரு ஆக்ரோஷத்துடன் தரை இறங்கும். கிராஷ் லேண்டிங் சொல்றாங்க. அந்த மாதிரி கிராஷ் லேண்டிங்ல இறங்கும். அது இறங்கின உடனே அது பூமியில பெரிய பள்ளம் உண்டாகும். அப்படி என்ன யுத்தத்துக்கு போங்க அந்த மாதிரி போகும். அது பூமியில பள்ளம் உண்டாகிற இடமெல்லாம் அதிரும். அந்த அதிர்ச்சியிலேயே அசுரர்கள் பாதி இறந்து விடுவார்கள். அவளுடைய தன்னம்பிக்கையை போய்விடும். தன்னம்பிக்கை போனா அவளை கொள்றது ரொம்ப சுலபம். அதனால முருகன் வந்துட்டு அசுரர்களுடன் போர் செய்யும் பொழுது அவனுக்கு மயில் வாகனமும் வேலாயுதமும் மிகவும் துணை புரிந்தன. வேலாயுதம் அசுரர்களை அழித்தது, மயில் வாகனம் அசுரர்களை பாதி அழித்தது. அது போய் இந்த வேகமா போய் இறங்கும் போது அந்த அந்த ஒரு வேகத்தை பார்த்து அந்த அதிர்ச்சியிலேயே அசுரர்கள் பாதி செயலிழந்து விடுவார்கள். செயலிழந்த அசுரர்களை போரில் முறியடிப்பது மிகவும் சுலபம். அந்த மாதிரி மயில் வந்து அதனால முருகப்பெருமான் அசுரர்களுடன் யுத்தம் செய்வதற்காக மயில் ஏறும் பொழுது அந்த மயிலுக்கு ஒரு தன்மை இருக்கும், ஒரு கொடூரமான தன்மை இருக்கும். கொடூரமா போனதான், சாத்தமா போனா அசுரர்களை அழிக்க முடியாது. இன்னொரு முறை தனது அழிவரை காப்பதற்காக முருகன் மயில் மீது ஏறி அமர்கிறான். அப்ப அது மெதுவா போகும். சின்ன உருவத்தை எடுத்துட்டு அழகா போய் அங்க போய் சாஃப்ட் லேண்டிங். இப்போ ஏர்கிராஃப்ட்ல சொல்றோம் கிராஷ் லேண்டிங், சாஃப்ட் லேண்டிங். அதெல்லாம் அப்பவே முருகன் பண்ணதுதான். ஹார்ஷ் லேண்டிங், அசுரர்களுக்கு ஹார்ஷ் லேண்டிங், அடியவர்களை காக்கிறதுக்கு சாஃப்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க மயில் மீது. அதனால இதுல வந்து சங்கிராம சிகாவலான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீ அசுரர்களை அழிக்கும் பொழுது எவ்வளவு உத்வேகத்துடன் ஆக்ரோஷத்துடன் சென்றாயோ அதே மாதிரி ஆக்ரோஷத்துடன் நீ வர வேண்டும்ங்கிற. எதுக்காக சொல்றாருன்னா, இப்போ அருணகிரிநாதர் வந்து தன்கிட்ட வரும்பொழுது நீ சாந்தமா வரணும்னு தான் சொல்லுவார். அப்படி சொல்லாம நீ ஆக்ரோஷத்தோட வரணும்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, முதல் வரி பார்த்தேன்னா உங்களுக்கு மறுபடியும் புரியும். சிங்கார மடந்தையர் தீ நெறி போய், தீய நெறியில இருக்கார். இப்போ தீய குணங்கள் அவருக்கு இருக்கு. அவருடைய உள்ளே பகைவர்கள் எனக்கூடிய அசுரர்கள், பகைவர்கள் என்னும் அசுரர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அந்த அசுரர்களை அழித்தால்தான் இவரது உண்மையான ஞானம் வெளிப்படும்.
அதனால முதல்ல நீ என்னோட உள்ள இருக்கிற அகப்பகைவர்களை அழிப்பதற்காக நீ சங்கராம சிக்காவலனாக வா என் முன்னே அப்படிங்கிறார். சங்கராம சிக்காவலான்னு சொல்லிட்டு ஷண்முகனே அப்படின்னா 6 திசைகளிலும் முகங்களே உடைய முருகப்பெருமான் எந்த திசையில் யார் எப்படி கூப்பிட்டாலும் அப்படி போவான். நான் இந்த வந்து சங்கராம சிக்காவலான்னு நான் இந்த இடத்துல கூப்பிட்டேன்னா நீ உன்னுடைய 6 முகத்தை வைத்து என்னை அடையாளம் கொண்டு நான் இருக்கும் இடத்திற்கு வர வேண்டும் சொல்றார். அப்படி சொல்லி அடுத்த க்ஷணமே அவருக்கு ஞாபகம் வருது, இப்படி சொல்லிட்டோமே சங்கராம சிக்காவலான்னு. அதனால முருகப்பெருமான் ரொம்ப கோரமான ஒரு மனநிலையோட வந்து என்னுடைய அகப்பகைவர்களை கொல்வதுடன் நிற்காமல் என்னையும் அதே ஒரு கோரமான மனப்பான்மையுடன் பார்த்து விட்டால் எனக்கு அருள் புரிய மாட்டாரே, என்ன செய்வது அப்படின்னு பயந்துட்டு அடுத்த வரியை போடுறார்கள். சங்கராம சிக்காவலா ஷண்முகனேனாக்கா எனக்கு நீ என்னுடைய அகப்பகைவர்களை வெல்வதற்காக நீ கோரமாக வர வேண்டும். அசுரர்களை எப்படி அழித்தாயோ அவ்வாறே வந்து எனது உள்ளே இருக்கும் அசுரர்களை அழிக்க வேண்டும் சொல்லிட்டு அடுத்தபடி சொல்றார். ஆனா நீ அந்த அசுர தன்மையை என் மேல காமிச்ச அந்த அசுரர்களை அழித்த அந்த தன்மையை என் மீது காட்டி விடாதே முருகா அப்படின்னு வேண்டி கங்கா நதி பாலாங்கிறார். ஏன்னா முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் தெரியும் நமக்கு. அக்னி பிழப்பா கோரமா அவர் வந்த உடனே அதான் சங்கராம சிக்காவலாம் கோரமா வந்தார். அதுக்கப்புறம் என்ன அக்னி வந்து தாங்க முடியாம கங்கையில சேர்க்கிறார். கங்கை வந்து அந்த அக்னியை குளிர்விக்கிறான். கங்கை வந்து இமாலயத்திலிருந்து வரவா எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர். அப்ப அந்த தீப்பொறியை குளிர்வித்து சரவண பையில குழந்தைகளாக சேர்க்கிறார். 6 குழந்தைகளாக சேர்க்கிறார். அது நமக்கு தெரிஞ்சது. அதனால கங்கா நதி பாலம்லாம் சொன்னாக்கா அந்த கோரமாக வந்த அந்த முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்கும் மனநிலையில் வந்த அந்த முருகப்பெருமானை கங்கா நதி குளிர்வித்து விடுவாள். என்னுடைய அகப்பகைவர்களை அழித்து என்னை நெருங்கும் பொழுது அவன் குளிர்ந்தவனாக இருப்பான். எனக்கு அருள் புரிவதற்கு உண்டான மனநிலையில் இருக்கக்கூடியவனாக அந்த முருகப்பெருமான் மாறுவான் அப்படிங்கிறதுக்காக கங்கா நதி பாலதான் சொல்லிட்டு அடுத்தபடியா கிருபாகரனை இன்னொரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீ கிருபையின் சாகரம் அல்லவா, கிருப்பையை செய்யக்கூடியவன் அல்லவா, ஆகையினால் என் மீது நீ வரும்பொழுது சங்கராம சிக்காவலனாக வராமல் கிருபாகரனாக வர வேண்டும். என் அகப்பகைவர்களை அழிக்கும் பொழுது நீ சங்கராம சிக்காவலனாக வந்து எனக்கு அருள் புரியும் பொழுது எனக்கு ஞான உபதேசம் செய்யும் பொழுது நீ கிருபாகரனாக வர வேண்டும் சொல்லி ரொம்ப அழகா அந்த வார்த்தைகள் அப்படி கரெக்டா போட்டிருக்கான். கோர்த்து போட்டிருக்க பாட்டுல அடுத்த பாட்டுக்கு போகலாம். விதி காணும் உடம்பை விடா வினையே கதி காண வளர்கழல் என்று அருள்வாய். விதி காணும் உடம்பை விடா வினையன் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது நாம் முன்ஜென்மத்தில் செய்த பலன்களை கருதி செய்த வினைகள் காரணமாக நமது விதி எழுதப்பட்டது. அந்த வினைகளுக்கு உண்டான விதி எழுதப்பட்டது. அந்த விதியின் காரணமாக இந்த உடம்பை எடுத்து வந்திருக்கிறோம். அந்த விதி நம் முன்ஜென்மத்தில் பல புண்ணிய கர்மங்களை செய்து பாப கர்மங்களை குறைவாக செய்திருந்தால் ஒரு நற்பிறவை கிடைத்திருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நற்பிறவி தான். ஏன்னா முருகனை சிந்திக்கிற ஒரு மனசு வந்திருக்க நற்பிறவி. அதெல்லாம் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இருந்தாலும் நம்ம வந்து அந்த புண்ணியத்தை பலன் கருதி செய்ததுனால் நமக்கு பிறவை உண்டாயிற்று. ஆகையினால் இந்த உடம்பை விடா என்ன சொல்றார்? விதி காணும் உடம்பை விடா வினையேன் அப்படின்னா என் வினைகள் காரணமாக என் விதி எழுதப்பட்ட அந்த விதிப்படி நான் பிறந்திருக்கிறேன். நான் இந்த உடம்பை விடாமல் இருக்கிறேன். சில பேர் நொந்துக்கிறது வந்து இந்த உடம்பு என்ன விடாம துரத்திட்டு வருது. எத்தனை ஜென்மா உடம்பு நம்மளை துரக்கல, நம்ம தான் உடம்பு துரத்திட்டு போய் திரும்ப வா கூட்டிட்டு வந்து அதுக்குள்ள போய் பூந்துக்கிறோம். அதனால நீ கரெக்டா பொய் சொல்லலை, எப்பவுமே பொய் சொல்ல மாட்டார். வந்து ஏன் உடம்பே நீ ஏன் விடாமல் என்னை துரத்தி வந்து உன்னுள் என்னை புக வைத்தான்னு சொல்ல மாட்டார். நான் விடாப்பிடியாக துரத்தி வந்து இந்த உடம்பில் புகுந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அதனால ஏன் அந்த மாதிரி புகுந்துட்டார்னாக்கா அவர் வந்து என்னக்கிறார் சொல்றாருன்னா நம்ம வந்து தேக அபிமானத்தோடு வாழும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்னாக்கா நம்மளுடைய அந்த விதி வந்து என்ன பண்ணணும்னாக்கா
இவன் தேக அபிமானத்தோடு வாழறதுனா என்ன அர்த்தம்னா, நமக்கு தெரியும் நம்ம வந்து உடம்பு, மனசு, அப்புறம் அறிவு, அகங்காரம், ஆன்மா என்கிற நாளால நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம்னு தெரியும் இல்லையா? பாடி, மைண்ட், இன்டெலெக்ட் அண்ட் ஈகோ அண்ட் சோல் அப்படின்னு தெரியும் நமக்கு. இதுல நம்ம வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 99.99% நம்மளுடைய நேரத்தை நாம் உடம்பாகத்தான் வாழ்கிறோம். நாம் ஆன்மாவாக வாழ்வதில்லை. உடம்பாக வாழ்கிறோம், மனமாக வாழ்கிறோம், அறிவாக வாழ்கிறோம், ஆன்மாவாக வாழ்வதில்லை. இதுதான் வந்து நம்ம அதுலேயும் முக்கியமா வந்து உடம்பாகத்தான் வாழ்கிறோம். உடம்பை பற்றி தான் எப்பவுமே கவலைப்படும். அதுக்கு பேர் தான் தேக அபிமானம் பேர். ஆன்மா அபிமானம்னா ஞானிகள் வாழக்கூடியது ஆன்மா அபிமானத்தோடு வாழக்கூடியவர். அதனால் தேக அபிமானத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு தேகம் தான் கிடைக்கும். ஏன்னா உனக்கு அது மேலே தானே அபிமானம், அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த இல்லை நமக்கு எது பிடிக்கிறதோ அதான் கடவுள் கொடுப்பார். நமக்கு பிடிக்காதே கொடுக்க மாட்டார். நமக்கு தேகம் பிடிச்சதுனால அடுத்த ஜென்மத்தில் நமக்கு தேகத்தை கொடுத்துடுறார். அதனால் புரியுது இல்லையா? அதனால தேக அபிமானத்தோடு வாழ்வதனால் நமக்கு இந்த உடம்பு விடாமல் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதாவது இப்ப ஞானிகள் என்ன பண்ணுவான்னா, நம்மள மாதிரி அவளும் உடம்புக்குள்ள இருக்கா. உடம்புல இருந்தாலும் அவ தேக அபிமானத்தை விட்டுடுறான். விட்டுட்டு பரம்பொருளையே நாடிக்கொண்டு இருக்கிறார். அதனால அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் பரம்பொருள்னா நைட்டியம் இன்னொரு ஜென்மம் எடுப்பதில்லை அவர்கள் ஞானிகள். நாம திரும்ப திரும்ப ஜென்மம் எடுக்கிறோம் தான் வித்தியாசம். விதி காணும் உடம்பை விடா வினையேன், இப்படிப்பட்ட நான் வினைகள் காரணமாக உடம்பை திரும்ப திரும்ப கோடான கோடி முறை உடம்பை எடுத்த நான் கதிக்கான நற்கதியை அடைய. நற்கதி அடையினா இனி ஒரு உடம்பு எடுக்காமல் நான் உன்னை வந்து சேர்வதற்கு கதிக்கான மலர்கழல் என்று அருள்வாய். அதற்கு நீ உன்னுடைய தாமரை மலர் போன்ற அழகிய மிருதுவான செந்நிறம் கொண்ட மனம் மிகுந்த உனது ஒளி மிகுந்த உனது திரு பாதங்களை எப்பொழுது கழல்னாக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஆகுப்பெயர். கழல்ங்கிறது வீரர்கள் தனது கணுக்காலுக்கு மேல் அணியக்கூடிய ஒரு ஆபரணம், வீரக்கழல்னு பேரு. ஸோ இந்த வந்து கழல்ங்கிற வார்த்தை அந்த பொருள் வந்து அந்த பொருளை குறிக்காம அந்த பொருள் இருக்கக்கூடிய இடமாகிய முருகனின் திருவடியை குறிக்கிறது. ஆகையினால் அது பொருள் ஆகுப்பெயர்னு பேரு. அதில் மலர்கழல் என்று தருவாய்னாக்கா இந்த மலர்னால ஆன கழல்னு அர்த்தம் இல்லை. அந்த கடலை அணிந்த மலர் போன்ற உனது பாதத்தை எப்பொழுது தருவாய், உனது பாதத்தில் எனக்கு எப்பொழுது அடைக்கலம் தருவாய், எப்பொழுது என்னை இணைத்துக் கொள்வாய் அப்படின்னா எனக்கு எப்பொழுது நீ எனக்கு அடுத்த பிறவி இல்லாமல் உன்னுடன் என்னை சேர்த்துக் கொள்வாய், எனக்கு அப்படிப்பட்ட அந்த சாயுஜ்ய பதவியை என்று தருவாய். முக்தின்னு சொல்றது தான் சாயுஜ்யம் என்று தருவாய்னு கேட்கிறார். விதி காணும் உடம்பை விடாவினையன் கதிக்கான நற்கதிக்கான மலர்கழல் என்று தருவாய். அதாவது தேகப்பற்றை விடுத்து இறைவன் திருவடியை நான் எப்பொழுது பற்றிக் கொள்வேன் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, மதி வாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதி ரெண்டு சேர்த்துக்கணும். சுரபூபதியை அதோட சேர்த்தா தான் அதனுடைய அழகு தெரியும். என்ன என்னத்துக்காக இல்லைன்னா தப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அர்த்தம் பார்க்கலாம். அதுக்கு மதினா தெரியும் பிறைச்சந்திரன், வாழ் அது தெரியும் வாழ் ஆயுதம். இப்போ வாழ் எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும். பிறைச்சந்திரன் எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும். அல்ல வள்ளி பிராட்டியினுடைய நுதல்னாக்கா நெற்றி தெரியல. கண்ணுதல் கடவுள் கண்மணியாய் வந்தான்னு ஒரு பாட்டு. ஏன்னா பழனியிலே ஒரு பாட்டு வருமே, கலியுக கண்ட தெய்வம் காட்சி அளிப்பது பழனியிலே. அதுல வரும் கண்ணுதல் தெய்வம் கண்மணியாய் வந்தான் சொல்லி. கண்ணுதல் தெய்வம் யாரு? நுதல்னா நெற்றி. நெற்றியிலே கண்ணை உடைய சிவபெருமான். சிவபெருமானின் மகனாக வந்தவன் முருகப்பெருமான் அர்த்தம் கண்ணுதல் தெய்வம். அது மாதிரி நுதல்னா நெற்றின்னு அர்த்தம். மதி போன்ற நெற்றியை உடையவள், வாழ் போன்ற நெற்றி. வாழ் போன்ற நெற்றி ரெண்டு விதமா அர்த்தம். வாழ் போன்ற வளைந்தது, இன்னும் வாழ் பட்டை தீட்டினா பளபளப்பலான்னு இருக்கும். அந்த மாதிரி பளபளப்பான திவ்யமான ஒரு ஜோதி போல் அவ்வளவு ஒளி வீசக்கூடிய நெற்றியை உடையவள் வள்ளி பிராட்டிக்கிறாள். மதிவாள் முதல் வள்ளியை அல்லது அவள் அல்லாமல் வேறொருவரை பின் துதியா வேறு எவரையும் துதிக்காத, வேறு எவரின் புகழையும் பாடாத முருகப்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் அவன் வள்ளியை துதித்துக் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாகரணை. இதுக்கு வந்து நம்ம அர்த்தம் சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு தான்
துதியா விரதான்னு வேற போடுறார். அப்படின்னா முருகப்பெருமான் எப்பொழுதும் வள்ளியை மட்டுமே துதிக்கின்ற விரதத்தை மேற்கொண்டவர். அவர் ஒரு பத்தினி விரதம், பதிவிரதை சொல்ற மாதிரி அவர் பத்தினி விரதம், வள்ளியை துதிக்கக்கூடிய, வள்ளியை புகழக்கூடிய விரதத்தை மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல சுரபூபதியேங்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் சாமானியனா, வள்ளியோட பாதத்துல போய் பணியிறான் சாமானியன் நினைச்சுக்காத. அத்தனை 30 கோடி தேவர்களுக்கும் அதிபன் அவன் தான். அவர்களின் சிரத்தை முருகனின் திருப்பாதத்தில் வைத்து வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் ஒரு குறப்பெண்ணாக தோன்றிய வளர்ந்த இந்த வள்ளி பிராட்டியின் துதியை பாடுகிறான் என்றால் அவன் எப்பேற்பட்ட கருணை தெய்வம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தன்னுடைய கருணை காரணமாக இந்த பெண் தனது உண்மை நிலையை அறியாமல் இப்படி உழன்று கொண்டிருக்கிறாளே, நமக்கு உரியவள் அவளை நாம் ஆட்கொள்ள வேண்டும்ங்கிற கருணையினால அவளை துதிபாடி புகழ்ந்து பேசி அவளை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறான் முருகப்பெருமான். அதனால சுரபூபதியேங்கிறார். நீ வள்ளியை பணியிறான்றதுக்கு அவனை சாமானியமா நினைச்சுக்காத. 30 கோடி தேவர்களும் பணியக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் தனது கருணை மிகுதியினால் வள்ளியை துதிபாடி கொண்டிருக்கிறான். வள்ளியை அல்லாது வேறு எவரையும் துதிபாட மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம். நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான். ரொம்ப அழகான பாட்டு இது. வாழ்க்கையில பெறக்கூடிய சிறப்புகள் என்னன்னா, எதனால நமக்கு சிறப்பு வருதுனாக்கா, ஒண்ணு பொருள், நிறைய பணம் இருந்தா ஒரு சிறப்பு, அவனுக்கு நிறைய மதிப்பு. பொருள் வளம், அப்புறம் உடல் பலம். திருப்பதிக்கு தான் வருது நமக்கு. கல்வி செல்வம் வீரம் தான் திரும்ப பார்க்கணும். மூணாவது அறிவு வளம். இந்த பொருள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்கள்ட்ட பொருள் வளம் இருக்கும். பொருள் போயிடுது எப்ப பொருள் நிலையில்லாத ஓரிடம் தண்ணிலே நிலையில்லாமல் விளைநிலை உருண்டோடிடும் பணம் காசினும் வருவமான பொருளேன்னு அந்த பழைய காலம் 1950s ஒரு சினிமா பாட்டு இருக்கு. அதனால ஒரு இடத்துல இருக்காது பொருள், போயிட்டே இருக்கும். எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட இன்னொருத்தர் இருப்போம் அப்படி போட்டு. அதனால இது நிலையில்லாதது. உடல் பலம், எங்கா இருக்கும் போது பலம் இருக்கும். ஓல்டேஜ் ஆயிடுச்சுனாக்கா, நம்ம பேர் ஆயிடுச்சுனாக்கா சர்க்கோபினியாங்கிற பேரு. அந்த மசில்ஸ் எல்லாம் தானாக சுருக்கி போயிடும். ஜிம்ல போய் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம், வழிய சுருக்கிடும் சர்க்கோபினியா. அதனால உடல் பலம் போயிடுறது. ஆனா அந்த அறிவு இருக்கே, நம்ம கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாக்கூடியது திருக்குறள் பார்த்தோம் இல்லையா. 7 ஜென்மத்துக்கு வரும். இந்த அறிவு நலம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். இந்த அறிவு 2 விதமான அறிவு. அறிவுனா ஞானம் எடுத்துக்கலாமே. ஒண்ணு பர ஞானம், பர அறிவு. இன்னொன்னு அபர ஞானம், சொல்ல வேண்டாம், அறிவு. இதுக்கு வேணா பர ஞானம் சொல்லிக்கல, இதுக்கு அபர அறிவு. சரி, பர ஞானம்னா என்னன்னு சொன்னாக்கா பரம்பொருளை பற்றிய ஞானம். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா அனுபூதி வந்துடும் தானாக. அபர அறிவு, எதெல்லாம் பர ஞானம் இல்லையோ அது எல்லாமே அபர அறிவு. நம்ம படிச்சிருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, இன்ஜினியரிங், மெடிசன், என்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அபர ஞானம், அபர அறிவு. இப்போ இந்த பர ஞானத்தை யார் போதிக்கிறாரோ அந்த குருவுக்கு பரகுருன்னு பேரு. பரஞானத்தை போதிப்பவர் தமிழ் இலக்கணத்துல 2 வார்த்தையை முன்ன பின்ன மாத்தி போட முடியும். பரகுருங்கிறது நம்ம குரு பரன் அப்படின்னு எழுதலாம். அதனால முருகப்பெருமானுக்கு குரு பரன்னு பேரு. ஏன்னா அவர் பரஞானத்தை உபதேசிப்பவர்.
குமர குருபரன்னே பேரு. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சிவன் என்ன சொல்றாருன்னா, நாதா, நாதானே என்னுடைய தலைவனே, குருவன் சொல்றார், என்னுடைய தலைவனே நாதா, குமரா, குமரனா குமர குருபரன். குமரன்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப அர்த்தம் பல தடவை பார்த்துருக்கோம். மாறன் குமாரன் ரெண்டையும் கம்பேர் பண்றோம். மாறன்னா மன்மதன், குமாரன்னா மன்மதனை விட கோடி மடங்கு அதிக அழகுன்னு. அதுல வந்து பல அர்த்தங்களை சொல்லும்போது நான் சொல்லிருக்கேன், மாறன் வந்து அவகாமத்தை உண்டு பண்ணி அதனால் பிறவியை உண்டு பண்ணுவோம். குமாரன் சிவகாமத்தை கொடுத்து அதன் மூலமா பிறவியை அறுப்பவன். அதனால பிறவியை அறுப்பவன் வந்து பர ஞானத்தை வழங்கி அதன் மூலமாக பிறவியை அறுப்பவன். பரஞானம் தான் சிவகாமத்தை கொடுப்பது. அதனால குமாரன் அப்படின்னாலே குமர குருபரன் அர்த்தம். அதனால வந்து குமர குருபரா அப்படின்னு குருவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நமஹா அவனுக்கு வந்து உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா வந்து முறை எப்படின்னா, ஒரு குரு ஒரு சிஷ்யன் இருக்கானா, சிஷ்யன் வந்து குருவை பணிஞ்சு கல்வியை கற்கணும். அப்பதான் அந்த கல்வி நிலைக்கும். இந்த நேதியை வந்து நம்ம உலகத்தோர் நம்ம பின்பற்றணும்னா அதுக்கு பரம்பொருளே அந்த நேதியை பின்பற்றல நம்ம பின்பற்ற மாட்டோம். அதனால சிவபெருமானே நமக்கு வந்து எக்ஸாம்பிளா இருந்திருக்கார். அவர் முருகன்கிட்ட வந்து கல்வி கற்க வரும் பொழுது அவரை முருகனை போட்டி துதித்து தான் எனக்கு கல்வி கற்றுக் கொடுன்னு சொல்றாரு. கல்வினா பிரணவத்துடைய பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருள் சொல்றோம். ஆனா என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது. இப்படி சொல் வழக்கில் நமக்கு தெரியும். முருகன் வந்து சுவாமி மலையில சிவபெருமானுக்கு பிரணவத்தின் உட்பொருளை உபதேசித்தான், அதனால் அவன் சிவகுருவாக ஆனான் எல்லாம் சொல்றோம். ஆனா என்னென்ன உபதேசித்தார் வெறும் பிரணவத்துடைய உட்பொருளை உபதேசம். ஏன்னா அதுக்கு வந்து எந்த ஆடியோ ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங் எதுவுமே ரெக்கார்டு பண்ணல. முருகன் வந்து சிவனுக்கு உபதேசித்துப்போம். அதனால நமக்கு தெரியாது. நமக்கு வந்து சொல் வழக்கில் கேட்டுதான் தெரியுமே, என்ன உபதேசம் தெரியாது. ஆனா உபதேசம் செய்தார், சிவனுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தார் முருகப்பெருமான். ஆகையினால் நீ எனக்கு உபதேசம் செய்ய என்று கேட்கும் பொழுது அவனை போற்றி துதித்து அவனுக்கு நமஹா நமஸ்காரம் என்று சொல்லிதான் நாம் கேட்க வேண்டும். அந்த நியதியை சிவபெருமான் கடைபிடித்தார். அதனால சொல்றார், நாதா என் தலைவனே குமர குருபரா நமஹா உனக்கு நமஸ்காரம் என்று அருளார். இப்போ சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம வந்து பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம்லாம் சொல்றோம் இல்லையா, நம சிவாய இல்லையா, இதே இன்னொரு விதமாக சொல்லலாம், சிவாய நமஹா. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அதாவது நம் போன்ற கிரகஸ்தர்கள் நம்ம வந்து நம சிவாயன்னு நம்ம சொல்லணும். கிரகஸ்தர்கள் சொல்றது இது வந்து ஞானிகள், அனைத்தையும் துறந்தவர்கள், துறவிகள், ஞானிகள். ஏன்னா இவர்கள் தேடுவது பரஞானத்தை. நம்ம வந்து உலக சுகத்தை, உடல் சுகத்தை நாம் தேடுகிறோம். அதனால நம்ம நம சிவாயன்னா அவருக்கு வந்து நமக்கு வேண்டிய இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றை சிவபெருமான் வழங்குவார். நம்மளே இது சொல்லக்கூடாது அர்த்தம் இல்லை. நம்ம சிவாய நமகா சொன்னா நமக்கு பெரிய பதவியை வழங்குவார். ஆனால் நம்ம யாருமே சிவாய நமகா சொல்றோம். நமக்கு வேண்டியது பொருள், பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை தான். அதை நிறைவேற்றிருக்கிறது நம சிவாயன்னு சொல்லணும். சிவாய நம்மனாக்கா நமக்கு பெரும் பதவி, இறைவன் திருவடியை சேரக்கூடிய பதவி கிடைக்கும். அதனால இது பொதுவா சொல்றது, இது கிரகஸ்தர்கள் சொல்றது, இது துறவிகள். இது வந்து பஞ்சாட்சரம். யாருக்கா தெரியுமா? அஷ்டாட்சரம்னாக்கா ஓம். ஓம் வந்தாதான் நான் 8 வரும், இல்லைன்னா 7 தான் வரும். நாராயணாய அப்பதான் 8 வரும். ஓம் 1 2 3 4 5 6 7 8. ஓம் நமோ நாராயணாய. இப்போ ஷடாட்சரம்னு ஒரு மந்திரம் உண்டு, தெரியுமா? என்னது? 6 ஷடாட்சரம். சட்டு 6 சரவணம். ரைட், கரெக்ட். ஷடாட்சரம் இருக்கு முருகனுக்கு. என்ன தெரியுமா? இந்த பாட்டுல வருது குமாராய நமஹா. அதாவது முருகனுக்கு வந்து இவாளுக்கெல்லாம் வந்து நமஹா, சிவாய நமஹா, அப்புறம் நமோ, இங்க நமோன்னு வந்து நமோ நாராயணன். ஆனா முருகனுக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு கிடையாது, 2 இருக்கு. இது சரவண பவ குமாராய நமஹா. குமாராய நமஹானாக அவன் குமார குருபரனாக வந்து நமக்கு ஞான உபதேசம் செய்து நம்மை அவனுடன் இணைத்துக் கொள்வான். அந்த இது வேணாக்கா நமக்கு வந்து உலகத்தில் வாழ்வதற்கான சுகங்கள் வேண்டும் என்றால் சரவண பவா என்று அவனை துதித்துக் கொள்ளலாம். நாம் அவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்றால் குமாராய நமஹா என்று. இதுக்கு வந்து இப்போ 2 பேர் இருக்கு.
இந்த சிவாய நமகாங்கிறது வந்து ஞான பஞ்சாட்சரம். அது மாதிரி இது வந்து ஞான அஷ்டாட்சரம். இது குமாராய நமகாங்கிறது வந்து ஞான சடாட்சரம். இது சடாட்சரம், இது ஞான சடாட்சரம். அதனால ஞானத்தை வேண்டுபவர்கள் குமாராய நமகா என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் சிவபெருமான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, படிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? நாதா குமரா நம. என்னன்னா குமாராய நமகாங்கிறது வந்து அது வந்து சம்ஸ்கிருதம். அது தமிழில் எழுதும்போது குமரா நம அப்படின்னு எழுதிட்டார். குமாராய நமகான்னு சொன்னது அது ஞான சடாட்சரம். சிவபெருமான் முருகனிடம் வேண்டியது ஞானத்தை. அவர் வந்து உலக சுகங்களை அவர் தேவை, அவருக்கு அவர் தான் நமக்கு கொடுப்பவர். அதனால் அதெல்லாம் அவருக்கு வேண்டியதில்லை, ஞானத்தை வேண்டியதான். ஏனென்றால் இவன் முருகப்பெருமான் பிரம்மாவிற்கு பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்பதனால் அவன் தலையில் குட்டி அவனை சிறையில் எடுத்தான். நீங்க படிச்சிருப்பீங்க, ஓரூருவாகிய பாட்டில் அது வரும். அதனால வந்து மூவரும் போது இருந்தால் வேண்ட ஒரு சிறை விடுத்தன. மூவர்னா யாருன்னாக்கா சிவன், விஷ்ணு, இந்திரன் 3 பேருமா போயிட்டு நீ வந்து பிரம்மா வந்து விடுதலை பண்ணிடலன்னாக்கா படைப்பு தொழிலெல்லாம் தேங்கி நிற்கிறது சொன்னோம். அப்புறம் விடுதலை பண்றான். அதனால அதுக்கப்புறம் தான் சிவன் சொல்ல, நீ வந்து எதுக்காக அவனை குட்டிட்டு ஜெயிலில் போட்டேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அவருக்கு இதுவே முக்கியமான இதுவே அவருக்கு தெரியல. அப்படி எப்படி அவர் படைப்பு தொழில் பண்ண முடியும், அகங்காரம் அவருக்கு என்னால் பண்ண முடியும், இது இல்லாமலே பண்ண முடியுங்கிற அகங்காரத்து அது ஒரு பாடம் போதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணேங்கிறான். அப்போ நீ எனக்கு பாடம் போதி, நான் உன்னிடம் கற்றுக்கொள்கிறேன், உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். அப்படித்தான் இது சொல்றாரு. அதனால ஞானத்தை வேண்டியதனால் குமாராயன் மகாங்கிறார். நாதா குமரா நம என்று அரணார் என்று சிவபெருமான் ஓதாய். ஓதாய்னா நீ ஓதுவாய், எனக்கு ஓதுவிப்பாய், எனக்கு இந்த மந்திர உபதேசத்தை நீ எனக்கு ஓதுவிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓதாய் என என்று சிவபெருமான் சொன்னவுடன் நாதா குமரா நம என்று அரணார் ஓதாய் என என்று என்று சொல்லி சொன்னவுடன் ஓதியது எப்பொருள் தான். எவ்வளவு ஆசை பார்க்க அருணகிரிநாதருக்கு சொல்றா, நீ அப்போ சிவபெருமானுக்கு என்னோன்னு சொன்னேப்பா காதுல புதுப்பு சொன்னேன், அதை எங்காதே கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு பேராசை அவருக்கு. ஆனா அவருக்கு சொல்றாரு, அவருக்கு உபதேசம் பண்றாரு. அதுதான். அதனால என்று ஓதாய் என ஓதியது எப்பொருள் அப்படி கேட்கிறாரு. அப்படி வந்து நீ வந்து சிவபெருமானுக்கு நீ ஏதோ ஒரு ரகசியமா சொல்லி கொடுத்திய, அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா? நான் வந்து உன்னுடைய அடிமை அல்லவா, எனக்கு நீ சொல்லிக் கொடுத்தால் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வந்து முருகன்கிட்ட வந்து ஞானத்தை இவர் விழைகிறார். எப்படி சிவபெருமான் ஞானத்தை விழைந்தாரோ அதுபோல் அருணகிரியார் விழைவதுதான் இந்த பாட்டு. எப்பொருள் தான் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து சொல்றார் வேதா முதல். இதுலயும் அதே வருது, வள்ளியே அல்லது பின் துதியா வருதா சுரப்பூபதியே சொன்னார்ல, அதே நடையை இந்த பாட்டிலையும் மாற்றிருக்கார். என்ன சொல்றாருனாக்கா வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா புறமின் பத சேகரனே. அதே அர்த்தம் தான் இருக்கும். என்னன்னாக்கா வேதானாக்கா வேதத்தை துணை கொண்டு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன். உங்களுக்கு தெரியும், வேதான பிரம்மன். வேதா முதல் விண்ணவர்கள்னாக்கா பிரம்மாதி தேவர்கள்னு சொல்ற வழக்கம் உண்டு. பிரம்மாதி பிரம்மன், இந்திரன், வாயு, அக்னி, வருணன், இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம் வேதா முதல் விண்ணவர். அவர்கள் சூடும் மலர் பாதம், முருகப்பெருமானுடைய மலர் போன்ற திருவடியை அவர்கள் தனது சிரத்தில் சூடி கொள்கிறார்கள். அப்படின்னு என்ன, இந்த 33 கோடி தேவர்களும் அவனது மலர் போன்ற திருவடியில் தனது சிரத்தை பதித்து அவனுக்கு நமஸ்காரம் செய்கிறார்கள், அவனை வணங்குகிறார்கள் அப்படிங்கிறத. அப்படி 33 கோடி தேவர்களும் பிரம்மனாலும் நீ வணங்கப்படுகின்ற முருகப்பெருமானே, அவர்களை உனது பாதத்தில் சிரசை பதித்து அவர்களால் வணங்கப்படக்கூடிய முருகப்பெருமான், நீ உன்னுடைய சிரம் எங்கு இருக்கிறது என்றால் குரமின் பாதத்தில் இருக்கிறது. குரமின்னாக்கா குரப்பெண்ணாக வந்த அந்த அந்த வள்ளி பிராட்டி மின்னல் கொடி போன்றவள், மின்னல் கொடி போன்ற மிக வெள்ளிய இடை கொண்டவள். இது பல விதத்தில் அர்த்தம் பார்த்திருக்கோம். மின்னல் கொடி போன்று அழகிய அந்த ஒரு வெளிர் நிறம், அந்த ஒளி வீசக்கூடிய அந்த தோற்றத்தை உடையவன் அர்த்தம். இன்னொரு அழகான அர்த்தம் வள்ளியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அம்பாளுக்கு சொன்னப்ப மின்கொடினா அந்த அர்த்தம் சொன்னேன் அபிராமி அந்த இதுல வந்து என்ன அர்த்தம்னா, அதுக்கு அம்பாளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா
அம்பாள் நமக்கு பிரத்யட்சமானாக்கா ஒரு செகண்ட் மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிருவார். நமக்கு முன்னாடியே நின்று நம்ம வாக்கில் வந்து பக்கத்தில் உட்காந்து நம்மளோட டைனிங் டேபிளில் சாப்பிட்டுலாம் இருக்க மாட்டான். சில பேருக்கு அந்த கொடுப்பெண்ணெல்லாம் இருந்திருக்கு, நமக்கு அந்த மாதிரி கிடையாது. அதனால மின்னல் கொடி போய் தோன்றி மறையக்கூடாது. குரத்தி வந்து எப்படின்னாக்கா, இவள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி புதல்வி வந்து முருகப்பெருமானுடன் என்றென்றும் சேர்ந்து வாழக்கூடியது. முருகப்பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், என்றென்றும் இருக்கக்கூடியவன், அவனுக்கு அழிவுங்கிறது கிடையாது, என்றும் இருக்கக்கூடிய இந்த பிரளயம் வந்து இந்த அண்டசராசர்கள் அனைத்தும் அழிந்தாலும் பரம்பொருள் இருக்கும். பிறகு மீண்டும் இந்த அண்டசராசர்கள் தோற்றுவிக்கப்படும் இல்லையா? அப்படி முருகப்பெருமான் என்றென்றும் இருப்பதனால் வள்ளி பிராட்டியும் என்றென்றும் இருக்கக்கூடியவள். அப்படி ஒரு லார்ஜ் டைம் ஸ்கேல்ல பார்க்கும் பொழுது அவள் 12 வருஷம் குழந்தையா இருந்தாப்பா. அது ஒரு மின்னல் மாதிரி, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாதிரி இல்லையா? கோடானு கோடி யுகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வள்ளி வந்து 12 வயதில் முருகப்பெருமானை மனம் செய்கிறாள் கொள்கிறாள். அதன் பின் முருகனுடன் ஐக்கியமாகி விடுகிறாள். அவள் அப்போ அந்த பூமியில ஒரு பூலோகம் மானிட பிறவியாக, மானிட பெண்ணாக, குரத்தியாக வாழ்ந்தது எவ்வளவு காலம் என்றால் 12 ஆண்டுகள். கோடானு கோடி யுகங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த 12 ஆண்டுகள் ஒரு மின்னல் தோன்றி மறையும் காலம் போன்றது. அதனால மின்கொடி அப்படிங்கிறார். குரமின் பதசேகரன், சேகரன் தெரியும் உங்களுக்கு, சந்திரசேகரன், சந்திரனை தலையை சூடிக்கொண்ட சிவபெருமான். அதே மாதிரி குரமின் பதம், குரத்தியாக வந்த மின்னல் போன்ற அந்த வள்ளியின் பதம் திருவடியை தனது சிரசில் சூடிக்கொண்டவன். இதை நம்ம வந்து தப்பா புரிஞ்சு கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதனாலதான் முன்னாடியே போட்டார் இருந்தார். போனதுல முதல்ல குரத்தியை புகழ்ந்தவன் சொல்லி அப்புறம் வந்து சொன்னார் சுரபூபதினி. இதுல என்ன சொல்றார்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா. உன்னுடைய பாதம் எங்க இருக்குன்னாக்கா அவர்களுடைய சிரசுல இருக்கு. ஆனா வள்ளியுடைய பாதம் உன்னுடைய சிரசுல இருந்தா வள்ளி பிராட்டியினுடைய பெருமை எவ்வளவு புரியுது. உன்னுடைய திரு அருள் எத்தகையது. நீ உன்னுடைய பெரும் கருணையினால் அல்லவா அந்த குரப்பெண்ணை, உன்னோட குரப்பெண்ணின் பாதத்தை உனது சிரசில் ஏந்தினாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருடைய முருகப்பெருமானுடைய அந்த கருணையை அப்படி ஒரு நெகிழ்ந்து பாராட்டுறார். அப்படிப்பட்ட கருணையை எனக்கும் தரவாயா அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே இருக்கு கூட. முருகனுடைய கருணையை சொல்லும் போதெல்லாம் அந்த கருணை எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரவங்க. அடுத்த பாடல் போலாம். அருணகிரிநாதர் ஒரு பதவியை விரும்புறார். இந்த பாட்டுல பதவியை விரும்பி சொல்றார். இப்போ நம்மெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே பதவினா பிடிக்கும். மனிதர்கள், சாமானிய மனிதர்களுக்கு எல்லாருக்குமே, அதுவும் அரசியல்வாதிகளுக்கு பதவினா அப்படி ஒரு மோகம். முதல்ல ஒரு சின்னதாக ஒரு கவுன்சிலராக சேர்ந்துக்கிறேன்ட்டு இந்த ஒரு எலெக்ஷன்ல கவுன்சிலராக இருப்பான். அப்புறம் பார்ப்பான் அந்த மேயர் ஒருத்தர் இருக்கானே அவனும் ஒரு கவுன்சிலர் தானே, அப்போ நாமே மேயர் ஆகக்கூடாது அப்படி ஒரு ஆசை போகும். அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்குள்ளே தானே நம்மளை தெரியும் மேயராக இருக்காக்கா, ஸ்டேட் ஃபுல்லாக தெரியணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படி எலெக்ஷன்ல அப்படி போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மந்திரி ஆகணும், அப்புறம் முக்கியமான போர்ட்ஃபோலியோ இருக்கிற மந்திரியாக இருக்கணும், அப்புறம் வந்து முதலமைச்சர் ஆகணும், அப்புறம் சென்ட்ரலில் போயிட்டு அங்கே அமைச்சர் ஆகணும், பிரதம மந்திரி ஆகணும். இது பல விதமான ஆசைகள். உலகத்துக்கே தலைவன் ஆகணும்னு கூட ஆசை இருக்கும். அலெக்சாண்டர் அந்த மாதிரி ஆசையில தான் வந்து உலகம் ஃபுல்லாக போர் எடுத்தவங்க தான். அதனால வந்து மனிதர்களுக்கு பதவி ஆசை எப்பொழுதும் உள்ளது. இந்த பதவி ஆசைன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பதவி ஆசை அதிகமாக உள்ளவன் இந்திரன். அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்கோம் இந்திரனுடைய பதவி ஆசை. ஆனால் அருணகிரிநாதர் ஒரு பதவியை கேட்கிறார். இந்திர பதவி கேட்கிறாரா இல்லை வேற ஏதாவது மினிஸ்டர் பதவி கேட்கிறாரா? ரொம்ப ரொம்ப சாதாரண பதவி கேட்கிறார். என்ன பதவின்னு பார்க்கலாம். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம். இறையோன்கிறது இந்த முருகப்பெருமான். இதுக்கு அர்த்தம் அப்புறம் பார்க்கலாம். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன். இப்போதைக்கு கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன்கிறது முருகன். ஓகே, இந்த முருகனுடன் முருகனின் பரிவாரம். பரிவாரம்னா அவருடைய அடியார்கள் கூட்டம், முருகனுடைய அடியார்கள் கூட்டம். அந்த அடியார்கள் கூட்டத்தில் அடியார்களுடன் ஒரு அடியாராய் அல்லது அவரது ஒரு அடியாருக்கு அடியாராய் அவருடைய முருகனின் அடியாருக்கு குற்றேவல் செய்யக்கூடிய அடியாராகக்கூடிய அந்த ஒரு பதவி எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். வேற எல்லாம் எந்த பதவியும் கேட்கல. அவருக்கு இருக்கிற பதவியை கோல்டு பிளேட்ல வச்சு கொடுத்தாலும் வேண்டான்ட்டுவார். அவருக்கு வேண்டியது
முருகனுடைய அடியாருக்கு அடியாராக இருக்கக்கூடிய பதவி இல்லையா? தொண்டரடி கொடி ஆழ்வார், தொண்டரடி, அந்த தொண்டர்களுடைய திருவடியில் இருக்கிற கொடி அதை தலையில வச்சுக்கூடியவர் தான் தொண்டரடி கொடி ஆழ்வார். அந்த மாதிரி அடியாருக்கு அடியாரா இருக்கணும்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இந்த முருகப்பெருமானின் பரிவாரம், அவருடைய அடியார்கள் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒருவனாக இருக்கும் எனும் பதம், பதம்னா பதவி, பதவி மேவனையே புரிவாய் மனனே, ஏ மனமே, தன்னுடைய மனசுக்கு சொல்லிக்கிறார் அருணகிரன், ஏ மனமே நீ விரும்ப வேண்டியது, மேவலைனா விரும்புறது, மேவலையே புரிவாய்னாக்கா நீ விரும்புவாய், மேவலையே புரிவாய்னா விரும்புவாய். எதை விரும்புவாய்னாக்கா முருகப்பெருமானுடைய அடியார்கள் கூட்டத்தில் அடியார்களில் ஒரு அடியாராக, அல்லது அங்கிருக்கும் அடியாருக்கு ஒரு அடியாருக்கு அடியானாக இருக்கக்கூடிய அந்த பதவியை நீ விரும்புவாயாக அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விருப்பம், நமக்கெல்லாம் அந்த விருப்பம் வேணும். அந்த விருப்பம் வரணும்னாக்கா ஈகோ போனோம், அது அடுத்த வரியில வருது. ஈகோ போனாதான் நம்ம அடியாருக்கு அடியாரா இருக்கோம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதனால என்ன சொல்றார் இப்ப இது முதல் வரிக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன், கிரினாக்க மலை, கிரௌஞ்ச மலை, கிரிவாய் விடு விக்கிரமவேல், விக்கிரமனாக்க வெற்றி, ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிரௌஞ்சகிரி ஒரு மலை இல்லை, அது ஒரு அசுரன், கிரௌஞ்சாசுரன். அவன் ஒரு மலை வடிவத்தில் இருந்துட்டு அவன் நிறைய ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் நிறைய துன்பத்தை விளைவித்தான். அப்புறம் தனக்குள்ள குகையெல்லாம் ஏற்படுத்திட்டு அதுக்குள்ள தேவர்களை உள்ள போக வச்சு குகையை மூடிட்டு தேவர்களை மிகவும் தொல்லைப்படுத்தினான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அவன். அதனால வேண்டாம், அந்த கிரிக்குள்ளேயே நிறைய குகைகள்ல நிறைய அசுரர்கள் வாழ்ந்தான். அசுர கூட்டம் அனைத்தும் அந்த கிரௌஞ்ச மலையில் தான் வாழ்ந்து வந்தாங்க. அப்ப அந்த கிரௌஞ்ச மலையை அழிச்சா அத்தனை அசுர கூட்டங்களையும் அழிக்க முடியும், மெஜாரிட்டி எல்லாரும் அழிக்க முடியும். அதனால முருகப்பெருமான் முதலில் அழித்தது கிரௌஞ்சகிரியை. அதுதான் நம்ம பல பாட்டில் பார்த்துருக்கோம். சொர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வைவேல் மண்ணானு. அப்புறம் மலை மாவு சித்த அலை வேலை அஞ்சு பல பாட்டில் பார்த்துருக்கோம். நம்ம ஓரூர் வாங்கிய பாட்டிலையும் வரும் இல்லையா? ஒரு வேல் விடுத்தனை, அன்றில் அங்கிரி இரு பிளவாக ஒரு வேல் விடுத்தனை. அதுதான் சொல்லுவாங்க கிரிவாய் விடு விக்கிரமவேல். விக்கிரமவேல்னா வெற்றி, அதாவது முருகனுக்கு வெற்றி தேடி நின்ற வேல் ஆயுதம். அந்த வேல் அந்த கிரிவாய் விடுனாக்கா அந்த கிரௌஞ்ச மலையின் மீது முருகப்பெருமான் வேலாயுதத்தை எய்த பொழுது அது அந்த மலையில் ஒரு பக்கத்தில் நுழைந்து தொலை போட்டு ஒரு பக்கத்தில் வழியா வந்தது. அந்த வேல் அப்படி அவ்வளவு ஒரு வீரத்தோடு, அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, போர்ஸுங்கிறது அவ்வளவு சக்தியோடு சென்று அது தொலை போட்டதன் காரணமாக அந்த மலையில உண்டான தொலை இருக்கு, அந்த வேலை, அந்த தொலையை பார்த்தா அந்த மலைக்கு ஒரு வாய் வந்த மாதிரி இருக்கு, தொகை மாதிரி இருக்கு, அவ்வளவு பெரிய தொலை போட்டது. அதனால கிரி வாய் விடு, கிரியில அந்த மலைக்கு வாயை உண்டாக்கும்படியாக நீ வேலையை விட்டான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அந்த வேல் மலையை தொலைத்து சென்ற பொழுது வழி தாங்காமல் அந்த கிரி வாய் விட்டு அழுதலாம். அதனால கிரி வாய் விடு, அந்த மலை கிரௌஞ்சாசுரன் வாய் விட்டு அழுகிறான், முருகா என்ன இந்த மாதிரி ஒழிக்கிறதே அப்படின்ட்டு அழகாம இருக்கு. கிரி வாய் விடு விக்கிரமவேல் இறையோன்னு அதான் அர்த்தம். முருகப்பெருமான் அவனுடைய பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மனநேங்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்றார், இந்த தொண்டருக்கு தொண்டராக இருக்கக்கூடிய பதவியை நாட வேண்டும் என்றால் நமக்கு துளி கூட அகங்காரம் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால முதல்ல என்ன சொன்னாலும் என்னுடைய அகங்காரத்தை எடுத்துட வேண்டும். என்னுடைய அகங்காரத்தை நான் முழுவதுமாக களைந்தால்தான் எனக்கு இந்த மனநிலை உண்டாகும். அதுக்கு என்ன சொல்றால், பொறையாம் அறிவாய் அடியோடும் அகந்தையே. ரெண்டு ரா இருந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது அறிவு, இது தெரியும், அறிவுனா கல்வி, நாலேஜ் அதெல்லாம். இது அறிவாய்னாக்கா அறுக்கிறது, அதாவது அந்த காலத்துல அறிவாள் மனை அப்படின்னு, அறிவாள் மனை, இதுதான் நம்ம கொலோக்கியலா அருவாமனைன்னு சொல்லுவோம். அருவாமனை. இந்த அறிவாள் மனையில பார்த்தீங்கன்னாக்கா இப்ப எல்லாம் சொல்லணும், இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு பார்த்தே இருக்க மாட்டாங்க. கீழே ஒரு மனைனா ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையில இப்படி வளைஞ்சு தட்டி இந்த வாள் மாதிரி இருக்கும். அதுல சில முன்னாடி நீட்டு இருக்கும், தேங்காய் தூள் வர மாதிரி.
இதுல வந்து காய்கறிலாம் ரொம்ப அழகா நறுக்க முடியும். ஆனா கீழே உட்காரணும். இப்ப முடியறது எல்லாரும் டைனிங் டேபிள் கல்ச்சர், சோஃபா கல்ச்சர்னால கீழே உட்கார முடியல. நான் நிறைய இதுல வந்து காய் வெட்டி கொடுத்துருக்கேன் எங்க அம்மாவுக்கு. இப்ப எங்கிட்ட இல்லை இது. ஆனா இப்பவும் நான் வந்து கீழே உட்காந்து தேங்காய் துருவுறேன். அதுக்கு செலவே நம்ம இதே மாதிரி தான் இருக்கும், அருவாள் மனை மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதுல வந்து கீழே உட்காந்து மனை, அதுலயும் மனை இருக்கும், உட்காந்து தேங்காய். அரிவாள் மனை நான் அறுக்கிறது. அது மாதிரி அரிவாய்னா அறுத்து விடு, அறுத்து விடு அல்லது அகழ்ந்து விடு, தோண்டி எடுக்கிறது, அதுக்கும் அறிதல் பேரு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாம். அரிவாய் அடியோடையும் அடியோடும் அகந்தையே. இப்போ அது அகந்தைய வந்து நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அகந்தைய வந்து அகந்தை கிழங்குன்னு சொல்ற வழக்கம் கேள்விப்பட்டிருக்கலாம். அகந்தை கிழங்கு, அகந்தைய வந்து எப்பவுமே கிழங்கோட ஒப்பிடுவாங்க. ஏன்னாக்கா இப்போ வந்து கிழங்கு இருக்கு, பூமியில உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, ஏதோ நம்ம வந்து அறுவடை பண்ணணும்னா வந்து இலையா பெருசா வந்துட்டு சரி அறுவடைக்கு தயாரிட்டு என்ன பண்றோம், மண்வெட்டியோ ஏதோ ஒன்று வச்சு அது ஒரு வெட்டுக்கத்தியோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம பூமியை தோண்டி எடுக்கிறோம். எடுத்தா மேலா கொஞ்சம் கிழங்குலாம் வரும். ஆனா அதோட நிற்காது, போயிட்டே போகும். நிறைய இன்னும் வேறு எவ்வளவு ஆழத்துக்கு போனதோ அவ்வளவு ஆழம் வரைக்கும் கிழங்கு போகும். ஆனா அந்த அறுவடை பண்றவன் என்ன பண்ணா, ஒரு இவ்வளவு கிலோ, ஒரு கிலோ வந்து கொடுத்தனால போறோம். இனிமே யாரு ஏன்னா ப்ரொபோஷனலா இருக்காது, நம்ம செய்யற லேபருக்கு ப்ரொபோஷனலா இது வராது, வருமானம் வராது. அதனால விட்டுருவோம். கீழே 1-2 கிழங்கு இருக்கும், அது மறுபடியும் முளைக்கும். அதனால அது ஃபுல்லா எடுத்தாதான் மறுபடியும் முளைக்காது. ஆனா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டா தப்பு இல்லை. ஏன்னா மறுபடியும் முளைக்க மறுபடியும் நமக்கு கிழங்கு கிடைக்கும் நிறைய. ஆனால் அகந்தை கிழங்கை நாம் அறிந்து எடுக்கும் பொழுது முழுவதுமாக எடுக்க வேண்டும். ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா திரும்ப அகந்தை வந்துடும். அகந்தையெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா ஒரு கிழங்கு நீ விட்டு வச்ச அகந்தை கிழங்கு விட்டு வச்சா திரும்பவும் முளைக்கும். அதனால அடியோடும் அறிவாய் அடியோடும் அகந்தையை கீழ் வரைக்கும் போய் அகந்தையை முழுவதுமாக நீ வெளியே எடுத்து விடு. அப்படி எடுத்தால்தான் எனக்கு தொண்டருக்கு தொண்டராக போகக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரும். எனக்கு ஈகோ வந்து இன்னொருத்தருக்கு போய் என்ன அவனும் ஒரு அடியா நானும் ஒரு அடியா, ஏன்னா அவனுக்கு நான் என்ன பணி பண்றது அப்படிங்கிறது இல்லையா. அது மாதிரி முருகனுடைய அடியாரா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம முருகனை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நான் வந்து கந்தர் அனுபூதிக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன், அதனால எனக்கு எல்லாரும் வந்து மரியாதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னாக்கா எனக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்காது. நான் முருகனுடைய தொண்டர், முருகனுடைய சேவையாக நினைத்து இந்த உங்களோட இந்த சம்பாஷணையை செய்தால் எனக்கு முருகன் அருள் கிடைக்கும் இல்லையா. அதனாலதான் அதுக்கு வந்து அந்த மனப்பக்குவம் வர வேண்டும் என்றால் அகந்தை நம்மை விட்டு அகல வேண்டும். ஈகோ இருந்தா வரவே வராது, பணிவு வராது, நமக்கு அந்த பக்தியும் வராது. பக்தி வரணும்னா பக்தினா என்ன, அந்த அப்படியே மனசு உருகி நான் உனக்கு சரண்டர் அப்படின்னு சொல்றாங்க தாசன்கிற மாதிரி. அதனாலதான் தாசன்கிற பேரே வந்தது. தாசனாக இருக்கக்கூடியனாக்கா அவனுக்கு அகந்தை இருந்தா அப்படி தாசனாக இருக்க முடியும். அதனால்தான் சொல்றார், உன்னுடைய பரிவாரத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் என்னிட அகந்தை அகல வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.